இவங்க மட்டும் வராம இருந்தா நிகழ்ச்சி இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லல. டிவிக்கு தொண்டர்கள் சோகத்தோட கவலையோட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா டிஎம்கே தொண்டர்கள் அப்படி இல்லப்பா, அவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். நியாயமா இந்த இடத்துல சிஎம்மோட அப்பா அம்மாவும் ஒய்ஃபும் பசங்களும் தானே வந்திருக்கணும். த்ரிஷா ஏன் வரணும்? அங்கதான் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. போராட்ட தியாகிகள் வரலாறு இதை பத்தி தான் மீடியாவில போட்டிருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியாவில் இப்படியா போட்டிருந்தாங்க? அரசாங்கம் நடத்தக்கூடிய முதலீட்டாளர் மாநாட்டிலேயே அரசாங்கத்தையும் ஒரு முதலீட்டாளர் ஏமாத்தி இருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா அது மட்டுமா தன்னை ஒருவர் ஏமாற்றுகிறார் என்பது கூட அறிந்து கொள்ள முடியாத ஒருவரால் எப்படி 8 கோடி மக்களின் எதிர்காலத்தை காக்க முடியும்? ஆனா இதுல சோகம் என்ன அப்படின்னா எதிர்கட்சியோட இந்த டிராப்ல சிக்கிருச்சு அப்படிங்கறது. வணக்கம் மக்களே, வெற்றிகரமாக சுதந்திர தின விழா கொண்டாட்டம் நம்ம தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜயர்களின் கைகளால் கொடியேற்றத்துடன் தொடங்கி அவருடைய மாசான ஸ்பீச் பேரணி அப்படின்னு சிறப்பா நடந்து முடிந்தது. நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும் என்ன அதுல இந்த ஒரே ஒரு சம்பவம் மட்டும் திருஷ்டி பட்டமா நடந்து போச்சு. இவங்க மட்டும் வராம இருந்தா நிகழ்ச்சி இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லல. சோசியல் மீடியாவில டிவிக்கு தொண்டர்கள் சோகத்தோட கவலையோட ஆதங்கத்தோட வருத்தத்தோட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா டிஎம்கே தொண்டர்கள் அப்படி இல்லப்பா, அவங்களுக்கு வெறுவாயம் என்றவனுக்கு வெத்தலவ கிடைச்ச மாதிரி இந்த சம்பவம் அவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். நியாயமா இந்த இடத்துல சிஎம்மோட அப்பா அம்மாவும் ஒய்ஃபும் பசங்களும் தானே வந்திருக்கணும். த்ரிஷா ஏன் வரணும்? அதுவும் காஸ்டியூம்ல பக்காவா பிளான் பண்ண மாதிரி ஆரஞ்சு ஒயிட்டு கிரீனு பிளாக் கலர்ல வந்திருக்காங்க. அதான் சங்கீதா விஜய் டிவோர்ஸ் கேஸை வித்ரா பண்ணிட்டாங்களே, அப்ப அவங்க ஒன்னா தானே இருப்பாங்க, அவங்க வந்திருக்கலாமே, ஏன் வரல? ஏன்னா அங்கதான் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. அதாவது சிஎம்மோட ஒய்ஃபும் பசங்களும் வராது பாலிடிக்ஸ் கிடையாது, அது நார்மலான ஒண்ணுதான். ஏன்னா இப்ப ஒண்ணு கிடையாது, மேக்சிமம் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே அவங்க வர்றது கிடையாது, அதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்டும் காட்டுறது இல்லை. இங்க பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது த்ரிஷா வந்ததுதான் பாலிடிக்ஸ், அதுவும் டெட்கேட் ஸ்ட்ராட்டஜி பாலிடிக்ஸ். புரியல? புரியுற மாதிரியே சொல்றேன். டெட்கேட் தியரி அல்லது டெட்கேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு என்னன்னு ஏற்கனவே இந்த ஒரு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்றேன். குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல சில பிசினஸ்மேன்ஸ் அவங்களுடைய பிசினஸை பத்தி சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க உட்காந்துருக்க அந்த டேபிள் மேல ரேண்டம் ஒரு பர்சன் ஒரு செத்துப்பான பூனையை தூக்கி வீசுறாரு. இப்ப என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவர்கள் சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த அந்த பிசினஸ் டாபிக்கை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த பூனை யாரு இங்க தூக்கி வீசினாங்க, எப்படி இந்த பூனை செத்துது, யாரு இதை செஞ்சாங்க, எதற்காக இதை செஞ்சாங்க அப்படின்னு அவங்களுடைய மொத்த டிஸ்கஷனும் அந்த பூனையின் பக்கம் திரும்பிடும். இதனால இதுக்கு முன்னாடி அவங்க பேசிட்டு இருந்த அவங்களுடைய பிசினஸ் டாபிக்கை மறந்துட்டு முழு கவனம் இந்த பூனையின் மேல திரும்பிடும். அதாவது பேசக்கூடாத டாபிக் அல்லது பிரச்சனைகள் இருந்து அவங்கள திசை திருப்பதற்காக புதுசா ஒரு டாபிக்கையோ அல்ல பிரச்சனையோ உள்ள கொண்டு வர்றதுக்கு பேர் தான் டெட்கேட் தியரி. இது அதிகமா எங்க பயன்படுத்தப்படுது அப்படின்னா பாலிடிக்ஸ்ல தான் அதிகமா பயன்படுத்தப்படுது. அப்ப இங்க டெட்கேட்டா இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த சுதந்திர தின விழால த்ரிஷா கலந்துகிட்ட அந்த சம்பவம் தான் டெட்கேட்டா இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒண்ணு தோணலாம், இந்த நிகழ்ச்சியில எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ பேர் கலந்துக்கிட்டாங்க, ஆனா அவங்க எல்லாம் இல்லாம த்ரிஷா கலந்துகிட்ட சம்பவம் மட்டும் ஏன் டெட்கேட்டா இருக்கணும்? விஜய் சார் அவர்களே பெற்றெடுத்த தாய் அவங்க பக்கத்துல இருக்காங்க, அவங்க நமக்கு என்ன தெரியல? வேணும்னே நீங்க கமெண்ட்ல அவருடைய ஆட்சி ஏதாவது குறை சொல்லணும் என்பதற்காக த்ரிஷா வந்தாங்க த்ரிஷாவை கூட பெரிய நடிகர்கள் கூட வந்துப்பாங்க, ஆனா நீங்க அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்க மாட்டீங்க. அதுக்கு இந்த வீடியோ நிமிஷம் பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எத்தனையோ பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டாங்க, எத்தனையோ நடிகர்கள் கூட கலந்துட்டாங்க, ஆனா அவங்க எல்லாம் யாரும் இங்க பேச பொருளா இல்லையே. ஆனா த்ரிஷா வந்துட்டு போன சம்பவம் மட்டும் தானே அந்த ஒரு நாள் ஃபுல்லா மீடியாவில் பேச பொருளாவே இருந்தது. இவ்வளவு ஏன் சிஎம்மோட அப்பா அம்மா கூட தான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டாங்க, ஆனா அவங்க எல்லாம் பெருசு பேச பொருளா இல்லையே, ஜஸ்ட் ஆன்லைன் ஸ்டோரியா தான் இருந்தாங்க. அன்னைக்கு இந்தியா ஃபுல்லா தமிழ்நாடு தவிர எல்லா மாநிலங்கள்லயும் சுதந்திர தின அரசு நிகழ்ச்சிகள், சுதந்திர போராட்ட தியாகிகள் வரலாறு இதை பத்தி தான் மீடியாவில போட்டிருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியாவில் இப்படியா போட்டிருந்தாங்க? தமிழ்நாட்டு மீடியா மாதிரி எச்ச பசங்களை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. டிஆர்பிக்காக எதனால திமாங்க சுதந்திர தண்ணி கூட சுதந்திரத்துக்காக உயிர் நீத்த போராடிய தலைவர்களை பத்தி பேசாம த்ரிஷா வந்து இறங்கிட்டாங்க, த்ரிஷா மேடைக்கு போயிட்டாங்க, த்ரிஷா விஜய் அப்பாக்கு பக்கத்துல உட்காந்துட்டாங்க, த்ரிஷாக்கு விஜய் சலிப்பு வச்சுட்டாரு, விஜய்க்கு த்ரிஷா சலிப்பு வச்சுட்டாரு, புஷியானது போய் வணக்கம் வச்சுட்டாரு, ஸ்ரீநாத் போய் வணக்கம் வச்சுட்டாரு. என்ன அடே மானங்கட்ட பயிர்கள் ஒரு மீடியா இருக்குன்னா அந்த மீடியா தான். இதுக்கும் இந்த த்ரிஷா வந்ததுக்கும் அந்த முட்டு கொடுக்கறதுக்கு இங்க ஒரு கூட்டம் இருக்குல்ல, அப்ப அதுக்கு டிஆர்பி எதிர்த்துல அப்ப அதை தான் பண்ணுவான். அதனாலதான் சுதந்திர தின விழால த்ரிஷா கலந்துகிட்ட சம்பவம் அப்படின்றது ஒரு டெட்கேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. சரி, அப்படியே உண்மையாவே இருக்கட்டுமே, இது எதுக்காக யாரு பண்ண ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா
சுதந்திர தினத்துக்கு சரியா 2 நாள் முன்னாடி ஆகஸ்ட் 13 அன்னைக்கு வெற்றி தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ், அதாவது முதலீட்டாளர் மாநாடு நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97 MOUs அண்ட் 67,000 கோடிக்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது. அது கூடவே நம்ம தாவேக கவர்மெண்டோடைய 100 நாள் அச்சீவ்மெண்ட்டா மொத்தமா 1 லட்சம் கோடிக்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு நியூஸும் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆகஸ்ட் 14 அன்னைக்கு நியூஸ், சோசியல் மீடியா, ஃபிளக்ஸ், பேனர் அப்படின்னு இந்த நியூஸ் தான் ட்ரெண்டிங்ல இருந்தது. அது கூடவே இன்னொரு நியூஸும் வைரல் ஆக ஆரம்பிச்சது. அது என்ன அப்படின்னா, லைட் ஹவுஸ் கிரீன் டேட்டா சென்டர் கம்பெனியுடைய 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இஷ்யூ. அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ரெக்கார்ட் படி அந்த கம்பெனியோட கேபிட்டல் வெறும் 1 லட்சம் ரூபாய் தான். அதுவும் இப்பதான் ஜஸ்ட் பிப்ரவரியில தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஆரம்பிச்சு ஒரு 6 மாசம் தான் இருக்கும். 1 லட்ச ரூபாய் முதலீட்டில் ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி 6 மாசத்துக்குள்ள எப்படி 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கிரியேட் ஆச்சு. இந்த கேள்வி அரசாங்கத்தின் ஆளுமை மீது கேள்வி எழுப்புற மாதிரி இருந்தது. இது வைரலாகி எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இது அரசாங்கத்தின் கவர்னன்ஸ் மேல ஒரு கரும்புள்ளி விழுந்த மாதிரி ஆயிரும். காரணம், அரசாங்கம் நடத்தக்கூடிய முதலீட்டாளர் மாநாட்டிலேயே அரசாங்கத்தையே ஒரு முதலீட்டாளர் ஏமாத்தி இருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா, அது அரசாங்கத்துக்கும் ஆட்சிக்கும் கெட்ட பேர் தானே. ஏன்னா இது மாதிரியான சம்பவம் ஆல்ரெடி நடந்திருக்கு. 2023 முதல்வராக ஸ்டாலின் இருந்தப்போ வினோத் பாபு அப்படின்ற ஒரு நபர் மாற்றுத்திறனாளிகளுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில இந்தியா ஜெயிச்சதாகவும் அதுக்கு தான் கேப்டனா இருந்ததாகவும் சொல்லி ஏமாத்தின ஒரு சம்பவம் நடந்தது. இந்த நியூஸ் தமிழ்நாடு ஃபுல்லா வைரல் ஆகி, ஒரு முதல்வரையே ஒருத்தரால் ஏமாற்ற முடிகிற அளவுக்கு இங்க கவர்மெண்ட் வீக்கா இருக்கா, தமிழ்நாடு கவர்மெண்டோட இன்டெலிஜென்ஸ் அங்க ஃபெயிலியரா இருக்கு, கவர்னன்ஸ் அங்க ஃபெயிலியரா இருக்கு அப்படின்னு மக்களுக்கு அரசின் மீதான ஒரு அதிருப்தியும் நம்பிக்கையின்மையும் உண்டாக்குச்சு. மீண்டும் இது மாதிரியான ஒரு சம்பவம் திரும்பவும் நடத்தக்கூடாது. மக்களுக்கு அரசின் மீதான நம்பிக்கை போகாம இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது மாதிரியான கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் திரும்பவும் நடக்காம இருக்கணும். சப்போஸ் அதையும் மீறி நடந்துட்டா கூட அதை பத்தின செய்திகள் மக்கள் காதுகளுக்கு போகக்கூடாது, மக்களுக்கு அதை பத்தின செய்திகள் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சுன்னா மக்கள் கேள்வி கேட்பாங்க, அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை போயிடும். 8 கோடி மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை ஒரு தனிநபர் முட்டாளாக்கி ஏமாற்றி விட்டார் அப்படின்றது ஆட்சிக்கும் அரசாங்கத்துக்கும் எவ்வளவு பெரிய களங்கம், எவ்வளவு பெரிய தலைக்குனிவு. அது மட்டுமா, தன்னை ஒருவர் ஏமாற்றுகிறார் என்பது கூட அறிந்து கொள்ள முடியாத ஒருவரால் எப்படி 8 கோடி மக்களின் எதிர்காலத்தை காக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதிருப்தியும் மக்கள் மத்தியில் எழுமா இயலாதா? மக்களுக்கு தோணலன்னா கூட எதிர்கட்சிகள் சும்மாவா விடுவாங்க? அப்படியான ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இந்த டேட்டா சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இஷ்யூ மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி ஆகஸ்ட் 14 அன்னைக்கு சில பேர் பேச தொடங்கினாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஆகஸ்ட் 14 அன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் இதை பத்தி பேசுனாங்க. அடுத்த நாள் தமிழ்நாடு முழுக்க இது ஒரு வைரல் டாபிக்கா மாறி இருக்க வேண்டியது. ஆனால் அடுத்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது, அது இந்தியாவின் சுதந்திர தின நாள். மக்கள் அதை கொண்டாடுறதுக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க. அது கூடவே நமக்கு பிடித்த ஒரு தலைவர் முதல் முறையா சுதந்திர தினத்துல கொடியேற்றுகிறார் அப்படின்றது இன்னும் டபுள் எக்ஸைட்மெண்டான மொமெண்ட். அதை மக்கள் கொண்டாடாம இருப்பாங்களா? அதனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இஷ்யூ மக்கள் மத்தியில ரீச் ஆகல. சரி, நம்ம தளபதியோட ஃபேன்ஸும் தொண்டர்களும் தான் கொடியேற்றத்தை கொண்டாடுனாங்க, அதனால அந்த இஷ்யூ மக்கள் மத்தியில ரீச் ஆகல, ஓகே. ஆனா எதிர்கட்சியினர் அப்படி இல்லையே, அவங்களுக்கு இந்த இஷ்யூ ஒரு லட்டு மாதிரியான ஒரு விஷயமாச்சே, அது அவங்க வைரல் பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ், ஆக்சுவலா இந்த பிரச்சனையை அடுத்த நாள் அவங்க கண்டிப்பா வைரல் ஆக்கியிருப்பாங்க. ஆனா அவங்கள டைவர்ட் பண்றதுக்கான ஒரு ட்ரம்ப் கார்டு தான் இல்ல டெட் கேட் ஸ்ட்ராட்டஜி தான் த்ரிஷா இந்த சுதந்திர தின விழாவில் கலந்துக்கிட்ட சம்பவம். அந்த சமயத்துல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இஷ்யூ அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா அது ஒன்றும் சென்சிட்டிவான விஷயம் கிடையாது. ஏன்னா அது வைரல் ஆனாதான் அது சென்சிட்டிவா மாறும். அது வரைக்கும் இது அரசாங்கத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆனா த்ரிஷா விஜய் கான்ட்ரவர்சி அப்படின்றது ஒண்ணுமே இல்லாத விஷயம், பட் சென்சிட்டிவானது. அந்த விஷயம் மறுபடியும் வைரல் ஆச்சு அப்படின்னா அதனால யாருக்கும் எந்த பிரச்சனை கிடையாது. அரசாங்கத்துக்கும் பிரச்சனை இல்லை, ஆட்சிக்கும் பிரச்சனை இல்லை. காரணம், தளபதி முதல்வராகவே இருந்தாலும் விஜய் த்ரிஷா கான்ட்ரவர்சி அப்படின்றது அது அவருடைய பர்சனல் லைஃப். அது எந்த விதத்திலையும் அரசாங்கத்தையும் ஆட்சியும் பாதிக்கவே பாதிக்காது. அப்போ அது அவருடைய பர்சனல் லைஃபை பாதிக்காதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதைத்தானே ஆகஸ்ட் 7 அன்னைக்கு பார்த்தோம். அப்போ இந்த கான்ட்ரவர்சி இஷ்யூ தளபதி மீது மக்கள் வச்சிருக்க நம்பிக்கைக்கு பிரச்சனை வராதா, மக்களுக்கு அவர் மேல வெறுப்பு வராதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வராது. அதுக்கு காரணம் ஹாலோ எஃபெக்ட் அப்படின்ற ஒரு சைக்காலஜி. அது என்னன்னா, நமக்கு ஒருத்தர் மேல அதிகப்படியான அன்பு இருக்கு அப்படின்னா அவர் தப்பு செஞ்சா கூட அவர் மேல நமக்கு கோபம் வராது. அதுக்கு பொதுவாக அவர் மேலே அனுதாபம் தான் வரும். அவர் செஞ்ச தப்புக்கு அவரோட சூழ்நிலை தான் காரணமாக இருக்கும், அவர் எந்த விதத்துலையும் காரணமாக இருக்க மாட்டார் அப்படின்னு அவர் மேலே அக்கறையும் அனுதாபம் தான் வரும். இது என்ன சைக்காலஜி அப்படின்றத இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த த்ரிஷா விஜய் கான்ட்ரவர்சி எத்தனை தடவை உருவானாலும் சரி, எத்தனை தடவை தோண்டி எடுக்கப்பட்டாலும் சரி, அதனால தளபதிக்கு 1% கூட பாதிப்பு வராது. அது அவர் அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது.
இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இஷ்யூ அப்படின்றது மக்களுக்கு அது சென்சிட்டிவான விஷயம் கிடையாது அந்த டைம்ல. ஆனா வைரல் ஆச்சு அப்படின்னா மக்கள் ஆட்சியின் ஆளுமை மீது கேள்வி கேட்கிற அளவுக்கான மிகப்பெரிய பிரச்சனையா அது வரும். ஆனா திரிஷா விஜய் கான்ட்ரவர்சி அப்படின்றது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சென்சிட்டிவான விஷயம். பட் அதனால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இது எப்படின்னா, இந்த ஃபன்னியான ரீல்ஸ் வீடியோல சொல்லுவாங்கல்ல 100% ஆக்சிடென்ட் பட் 0 டேமேஜ், அது மாதிரி தான் இதுவும். அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இஷ்யூ பற்றி மக்கள் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கான்ட்ரவர்சி இஷ்யூவை திட்டமிட்டு செயல்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றியா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது திட்டமிட்டு செய்த சதி அப்படின்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படிதான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லையே. ஆனால் அந்த ஒரு பெரிய பிரச்சனையை மறக்கடிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு கான்ட்ரவர்சி இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அது ஒருவேளை யதார்த்தமான கோஇன்சிடென்ட்டா கூட இருந்திருக்கலாமே. காரணம் கான்க்ளேவோ இல்லை இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனோ இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இஷ்யூவை பேஸ் பண்ணி நடக்கலையே. கான்க்ளேவில் தான் அந்த ஒரு இஷ்யூ வந்தது. அந்த இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடியே இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றது ஃபிக்ஸ்டு தான். என்ன அந்த இண்டிபெண்டன்ஸ் டேல திரிஷா வந்து கலந்துக்கிட்டதும் அவங்களுடைய ட்ரெஸ் கோட் இது எல்லாம் தான் எதிர்கட்சியில திசை திருப்பதற்காக நடத்தப்பட்ட சதியா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கிளப்புது. எனிவேஸ், அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இஷ்யூ பத்தி மக்கள் பேசாம இருக்கிறதுக்காக சுதந்திர தினத்தன்னைக்கு இப்படி ஒரு கான்ட்ரவர்சி நடந்திருக்கு. அதனால அந்த நாள் ஃபுல்லா எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஒருத்தர் அஃபன் பண்றதும் அதுக்கு அவங்க டிஃபெண்ட் பண்றதும் அப்படின்னு பாஸ்கெட்பால் பிளேயர் ஆக்சுவலா ஒரு அஃபென்ஸா ஆடுவேன், டிஃபென்ஸா ஆடுவேன். மீடியாவை பற்றி சொல்லவே தேவையில்லை, அவங்க எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. இப்படியே அந்த நாள் ஃபுல்லாக அந்த கான்ட்ரவர்சி பற்றியே போயிடுச்சு. ஆனால் இதில் சோகம் என்ன அப்படின்னா, ஆளுங்கட்சியை எப்படியாச்சும் காலை வரணும்னு காத்துட்டு இருக்கிற எதிர்கட்சியோட இந்த டிராப்ல சிக்கிருச்சு அப்படிங்கிறது தான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இஷ்யூ பற்றி நான் இன்னொரு விஷயத்தை நான் கிளியராக சொல்லிக்கிறேன். வெளியே வந்திருக்கிற ரெக்கார்டு படி இந்த கம்பெனியோடைய கேபிட்டல் 1 லட்சம். ஆனால் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்ல போகிற அமௌண்ட் 10,000 கோடி. மேபி அந்த அமௌண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். அதனால பப்ளிக்காக இருக்கிற டேட்டாஸை வச்சுக்கிட்டு மட்டுமே இந்த கம்பெனி தப்பு, கவர்மெண்ட் இது ஏமாத்துது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. பட் மக்கள் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு அது கெட்ட பேர் தான். மக்களுக்கு கவர்மெண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அங்கே எதுவும் தப்பு நடக்கல, எல்லாம் சரியாக தான் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணால் கூட ஒரு டைம் போன கெட்ட பேரையும் நம்பிக்கையும் திரும்ப மீட்கவே முடியாது. போனது தான். கடைசியா இந்த வீடியோ யாரையும் நியாயப்படுத்துறதுக்காகவோ இல்லை யாரையும் குறை சொல்றதுக்காகவோ இல்லை. நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயம் அது எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது, அதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். அவ்வளோதான் மேட்ரு. ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.